1978லேயே அப்படியே கும்பராசிக்கு நம்ம பார்த்துருவோம். கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியை வந்து குரு பார்ப்பார். 1978 பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசியை குரு பார்க்குற சுச்சுவேஷனில் தான் ஜாதகமே இருக்குது. ராசியை குரு பார்க்குறாருங்கிற மட்டும் இல்லை, 12ஆம் வீட்டையும் உங்களுடைய 11ஆம் வீட்டையும் சேர்த்து பார்ப்பார். 11ஆம் வீட்டை சேர்த்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கன்னி ராசியையும் பார்ப்பார். கன்னிராசிங்கிறேன், துளாராசியை பார்ப்பார். துளாராசியை பார்க்கும்போது அதாவது காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடமாச்சா துளாராசியை பார்க்குறப்ப இந்த பார்ட்னர்ஷிப்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஏதாவது செயல்படுற சுச்சுவேஷனை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜிலலாம் நடத்தியிருக்கும். நான் 30 வயசு இந்த ரேஞ்சிலலாம் பண்ணினேங்க, பார்ட்னர்ஷிப்லாம் எனக்கு சரியாக இல்லை, ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, எல்லாமே உடச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் இருப்பீங்க. அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த போன வருஷமே சில பேருக்கெல்லாம் நடத்தியிருக்கோம். இப்போ நடந்த வருஷம் பார்ட்னர்ஷிப்ஸில் பிரச்சனைகள் குடைச்சல்கள்லாம் நிறையா கொடுத்துருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேண்டாங்கிற அளவுக்குலாம் பண்ணி விட்ருப்பார். அதை இனிமே நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறதோட 4ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா 8ஆம் வீட்டை பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த 8ஆம் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனாலேயே நட்பு ரீதியாக ஏதாவது ஒன்று செயல்பட போகிறீங்கன்னா கும்பராசிக்காரங்க எதுவும் செய்ய வேண்டாம். நண்பர்கள் ரீதியாக எந்த செயலும் செய்ய வேண்டாம். ஏதாவது ஏன்னா இருக்கிற நட்பையும் எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்றீங்க. நல்ல ஒரு உழைப்பாளி, சுமாராக போகிற நேரத்தை தான் நடத்துவார். ஒரு பெரிய முன்னேற்றத்தெல்லாம் கொண்டு போக மாட்டார். ஆனால் எப்படியெல்லாம் போன நேரத்தில் கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். கஷ்டங்கள் தீரும். அம்மாவுடைய உடல்நிலை பாதிப்பு பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அம்மாவுடைய உடல்நிலையெல்லாம் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடும். உங்களுக்கு வயிறு ரீதியான ப்ராப்ளங்கள்லாம் ஏதாவது இருக்குன்னாக்கா இப்போ இனிமேல் அது கிடையாது, சரி பண்ணி கொடுப்பாரு. 4ஆம் பாவகத்தில் உட்கார்றாரு. உங்களுக்கு 4ஆவது வீட்டில் உட்கார்றாரு. உங்கள் ராசியிலேருந்து 4ஆவது வீட்டில் உட்காரும் போது வயிறு ரீதியான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குணமாகும். ஹாஸ்பிட்டல் விஷயங்களில் செலவுகளை கொஞ்சம் குறைப்பார். அதுவே ஒரு முக்கியமான விஷயம். ஹாஸ்பிட்டல் விஷயங்கள் செலவை குறைக்கிறாரு அப்படின்னாலே ஒரு சந்தோஷம்னு சொல்லுவாங்க. ஒரு நன்மையான விஷயம் என்னென்னாக்கா, விரைய செலவுகள் பெரிய விஷயங்கள்லாம் இருக்காது. அதுவே ஒரு நல்ல விஷயம். அதே சமயத்தில் பணம் வர்றதையும் கம்மியாக தான் வரும். ஆனால் அது போதுமானதாக இருக்கும். நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீங்க. பிள்ளைங்கள்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏதாவது ஒரு வேலையை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அவங்க பேச்செல்லாம் சில நேரத்தில் கேட்க மாட்டாங்க. பரவாயில்லன்னு சொல்லுங்கள். அவங்கவுங்க வேலையை பார்த்து அவங்கவுங்க முன்னேறினா சரின்னு சொல்லுங்கள். நீங்கள் கோவப்பட்டு அவங்கள்ட்ட சண்டை போடுறதோ செய்கிறதோ எதுவுமே வேண்டாம். ஏன்னா மூத்த மகன் இவங்கெல்லாம் சொல் பேச்செல்லாம் கேட்பாங்களாங்கிறதே ஒரு சந்தேகத்தில் தான் உள்ளானது. இங்கே கேட்க மாட்டாங்க. அவங்கவுங்க விருப்பப்படி தான் எல்லாமே பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால் அவங்க நல்லதை எடுத்து சொல்லுங்கள், கேட்கலன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. ஆனால் அவங்க ஜாதகத்தில் அப்படி தான் இருக்குன்னாக்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி போங்க. உங்களை பொறுத்தவரை நீங்கள் நியாயமானவர் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போகும். இன்னமே நான் என் வேலையில் நான் கரெக்டாக இருக்கேன், நான் செய்கிறதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். வேலையில் கொஞ்சம் ஏதாவது தொய்வு ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சுல, அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பாரு. இன்னமே வேலையில் தொய்வு இருக்காது. நீங்கள் ரெகுலராக வேலைக்கு போகலாம். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க ரெகுலராகவே நல்லபடியாக தொழில் பண்ண வைப்பார். இப்போ ஏன்னா உங்களுக்கு 8ஆம் வீட்டை பார்த்தாலும் 10ஆம் வீட்டையும் சேர்த்து பார்க்குறதுனால தொழிலை பண்ண வைப்பார். சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அதுக்காக இந்த 8ஆம் வீட்டை பார்த்தாலே கஷ்டங்கள் இருக்கும்ல. ஆனால் அதை பற்றி நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. ஏன்னா அது புதனின் வீடு தான். புதன் ராகுக்கிட்ட இப்போ லாக்கில் இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது 4ஆவது மாதம் 2024 பேசிகிட்டு இருக்கோம். இப்போ லாக்கில் இருக்கார் ராகுக்கிட்ட போய். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர் வரல. புதன் நகர நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு இந்த வருஷம் 2024 7ஆவது மாதம் ஆகட்டுமே, உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் ஒன்றும் கெட்ட நேரமெல்லாம் இல்லைங்க, நல்ல நேரம் தான் போயிட்டுருக்குது. உங்களுடைய நேரத்துக்கு நல்ல நேரம் தான். எதையுமே கையில் கிடைக்கல, ஒன்றுமே இப்போதைக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மூளை இருக்கும். கவலைப்படாதீங்க, இனிமேல் உங்களுக்கு நல்லா இருக்க போது. ஒரு 7ஆவது மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வருஷம் உங்களுக்கு பொற்காலமே அமையும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம நல்ல நல்ல விஷயங்களை நம்ம கலந்துரையாடுவோம். நன்றி, வணக்கம்.